போகக்கூடாது, கடையில் தான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஆண்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன், ஆனால் கடைக்கு போய் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்புறம் ஏதாவது சாப்பிட்டு வந்து கழிச்சு விட்டுறேன். சரி, அப்போ என்னதான் சாப்பிடலாம் அப்போ? அப்போ வீட்டில் வந்து நீ என்ன பண்ணுறீன்னா வீட்டிலே இருக்கணும். சரி. ஆண்டி வீட்டுக்கு போனால் வீட்டிலே இருக்கணும். சரி. நான் வீட்டில் என்ன சாப்பிடணுமா காலையில் வெறும் பாலை குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே சாப்பிடாம வரணும். ஆண்டி வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டுக்காது ஆண்டி வீட்டுக்கு போ. சாப்பிடலாம். அதை கண்டது சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து அவ்வளோதான். வெறும் பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதுன்ற நாளைக்கு. மற்றதெல்லாம் சாப்பிடலாம், பிஸ்கெட் தவிர. கறி சாப்பிடலாம். ஏய், இப்போதான் நீங்க பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது. ஐயோ, எனக்கு சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமே. ரெண்டு சாப்பிட்றேன். ரெண்டு ப்ளீஸ். ரெண்டு. ஐயோ, அப்பனா நான் ஒண்ணே சாப்பிட்றேன். பிஸ்கெட் எவ்வளோ சாப்பிடலாம்? 2 சாப்பிடலாம்ல? 3 4 5. அப்ப எதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற நீ? எல்லாமே சாப்பிடலான்ற. சாக்லேட்டும் சாப்பிடலான்ற, பிஸ்கெட்டும் சாப்பிடலான்ற. அப்ப எதுதான்ப்பா சாப்பிடக்கூடாது நாளைக்கு? அது கொஞ்சம் சொல்லுப்பா எனக்கு. சரி, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, என்ன சொல்றியோ கரெக்டா சொல்லு. நான் பேச மாட்டேன், நீயே சொல்லு, நான் கேட்கிறேன். சரி. எதுக்கு தெரியுமா? அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வரணும். அப்புறம் வந்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ஏஞ்சி குளிச்சுட்டு அப்புறமா காலையில என்ன சாப்பிடணும்? பாலில் அதை குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு 3 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் ஆண்டி வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடணும். 2 வாட்டி எப்படி சாப்பிடுறது? வயிறு ஃபுல் ஆயிடுமே. நம்ம வீட்டுல சாப்பிட கூடாது அப்போ? ஏண்டி? அப்ப அம்மா கத்துவாங்கல்ல. வந்துட்டேன். பாக்கியா?